எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆன புத்தம் புதிய ஆட்டுக்குட்டிகள் இன்றைக்கி நம்ம கூட மேய்ச்சலுக்கு வருது. அதே போல் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஏழி வயசுமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரணம் சளி பிடிச்சிருச்சு, தலைவலி. ஓகே, இது நம்ம மேய்ச்சலுக்கு ஆரம்பிப்போம், கிளம்புவோம். ஓடு 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 அந்தமே ஓடு ஒரு கண்ணுமை கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம கடா வந்த கடா வீட்டுக்கு அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடி போச்சு. இப்போ திருப்பியும் போய் வீட்டிலேருந்து கொடுக்க வந்தேங்க. வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அந்த ஆடு கொஞ்சம் நான் பார்க்கணும் போல். 2 நாள் வீட்டில் கட்டி கிடந்தும் அது இன்னும் அந்த பழக்கம்லாம் இங்கிட்டு ஓடுது. சிக்கிற ஆடை பக்கம் ஓடுது. போ ஓடு ஓடு நட வீட்டுக்கு ஓடி போயிடாத. முடியா வா போ வா முடியா ஆட்டுக்கூடயே போச்சுன்னா பழகும். ஆடு ஏதாவது ஒரு ஆடை விரட்டுச்சுன்னா அப்படியே அதோட சேர்ந்துடும். இது அப்படியே நினச்சி வேறு ஆடு இந்த அங்கிட்டு போகுது, அந்த ஆடுக்கே ஓடுது. நம்ம கடை மறுபடியும் வீட்டுக்கு ஓடி போச்சுங்க. 2 தடவை போய் பிடிச்சிக்கு வந்தேங்க. ஆடெல்லாம் ஓடி போச்சு. ஆடெல்லாம் எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. முள்ளு மரத்து தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன குட்டிலேருந்து போயிடுச்சு. இன்றைக்கி என்னமோ கேட்டால் அந்த ஓட்டம் ஓடுது. ஓடியா இந்தா இங்கிட்டு வா முள்ளுக்கு வர வரைக்கும் இங்கிட்டு வந்துடுது. முள்ளுக்கு முன்னாடி வரவங்களையும் ஓடி போயிருதுங்க. நம்ம பசங்களாம் போய் தேடணும். வர இளங்குட்டியெல்லாம் இருக்குது. அந்த முளத்துக்கு தான் போயிருக்கணும். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க, எனக்கெல்லாம் தெரியும். கயிறு போட்டு கட்டணுங்க. ஏற்கனவே கயிறை சரி வந்து கழட்டி பையில் வச்சுருப்பேன். சரி கொஞ்ச நாள் நல்லா பழகுச்சுன்னு பார்த்தேன். அது இன்னும் கொஞ்சம் மற்ற ஆடை பார்த்தா ஓடுது. இப்போ கயிறு எனி டைம் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுறணும், வேறு வழி இல்லை. அப்படித்தான் செய்யணும். ஏன்னா தூங்கிட்டு ஏன்னா இன்னும் முள்ளுக்குள்ளே சிக்கும். அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. நம்ம பசங்களை போய் தேடுவோம். இன்றைக்கி ஆரம்பமே அம்பரக்கலாம் தான் வாங்க. நம்ம பசங்களை கண்டுபிடிச்சாச்சுங்க. கரெக்டாக அந்த மரத்துக்குள்ளே நின்றுதாங்க. எங்கிட்டும் போகல. நெத்து பிறகு தவறுவாங்க. நல்லவெல்லாம் எங்கிட்டும் போகல. பயம் இல்லை. அவரோட இளங்குட்டியாக இருக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம கடா கத்த விட்டுருச்சு. இனிமேல் கொச்சக்கீரை என்ன சுற்றுன்னு பார்த்தேன் மரத்தில். இருந்தாலும் வேறு வழியில் கட்டியே வச்சுருப்போம். கையில் பிடிச்சா ஆனால் ஓடும். அது கன்ஃபார்ம் முடியும். ஏன்னா கொஞ்ச நாள் செட் ஆகிற வரைக்கும் ஓடி தான் வாங்க எந்த கடானாலும். நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கடை சுத்த சேலம் கருப்பு இருந்துச்சு. அது சரி ஓட்ட விடுங்க. ஏதாவது ஒரு ஆடை பார்த்தா ஓடி போங்க. அதை போய் டெய்லி ஒரு ஆடுக்கு போய் பிடிச்சி வருவேன். அது சின்ன பிள்ளைந்து அது பழக்கம். ஒரு கடை கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டம்தான். அப்படியா வா நான் அங்கே ஒரு ஸ்கைஃபாலோட 2 பிள்ளைகள் பின்னாடியே திணிக்க. நீ வேறு வழியில் வெயில் செட் ஆகணும். கொஞ்ச நாள் செட் ஆக அப்படித்தான் இருக்கும். கண்ணுமே மகளே என்ன கத்துற? கண்ணுமே மகளே என்ன ஒரு பேய் அழைச்சிட்டா. அடிச்சு விட்டாத உங்கள் அம்மா கண்டுக்கிறவே இல்லை. உங்கள் அம்மா அங்கே பாடு திருறா அவர். அம்மா இரு வாரேன் இந்தா உங்கள் அம்மாட்ட விடுறேன். அது 2 கூட சேர்ந்துச்சுன்னா நம்ம ஸ்கைஃபால் கூட சேர்ந்துச்சுன்னா பழகிறோம். கத்தாமல் 2 சத்தியா அது கூட சேர்ந்தா இன்னும் அவங்க அம்மா காணுமா? ஆற்றை கூகுளில் போட்டு கண்டுபிடிப்புமா அவங்க அம்மாவா? கண்ணுமே மகளே இப்படி கத்துறாளே எங்கள் ஒரு அது எங்கள் அம்மாவை பார்த்தா சொல்லுங்கள். இவ்வளோ தெனாப்பட்டு பிள்ளையும் ஒன்றா இருக்குது. இரு அவங்க அம்மா அந்த அங்கிட்டு இருப்பா ஒரு இருந்தா போய் அவளாம் ஓடி போயிட்டான். நம்ம கண்ணுமை மக இவ ஹீட்டுக்கு இருக்காங்க. இவ ஹீட்டை விட கொஞ்சம் கூட தான் இருங்க. கண்ணுமை மக தென்னாவட்டு பிள்ளை மாதிரியே இருக்கா. தென்னாவட்டு பிள்ளை இருந்தால் அவள் எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. விட்டா அவங்க அம்மாட்ட போயிட்டா. அதே மாதிரி இருக்கா. நம்ம இந்த கரும்பூர் குட்டியை போட்டு நல்லா வளர்த்தியாக தாங்க இருக்கா. ஆனால் இது சீனி ஆடு. இதுவும் சீனி ஆடு. நம்ம யார் சொல்ல நண்டோட பிள்ளை சீனி ஆடு. தென்னாவட்டு இன்னொரு பிள்ளை இருக்குது இதோட சொட்டு. அதுவும் சீனி ஆடு தான். ஒரிஜினல் சீனி எல்லாமே. சீனி ஆடு என்ன கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா தாங்கும். பால் வர்க்கு நல்லா இருக்கும். சீனி ஆடு அப்பப்போ ஒரு குட்டிக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் அம்மா கண்டுபிடிச்சா? உங்கள் அம்மா கண்டுபிடி. நீ அவ்வளோ ஒரே மாதிரி இருக்கீங்களே தென்னாவட்டு பிள்ளையா. இந்தா வந்துருச்சு வருங்க. இதாங்க நம்ம தென்னாவட்டோட பிள்ளை. இது அது ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கா நம்ம தென்னாவட்டு பிள்ளை. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பிறந்ததில்ல, அது கொஞ்சம் பின்னாடி பிறந்தாலும் ஆனால் ஒரே மாதிரி இருக்காங்களா. அதே மாதிரி வளர்த்தி தான் வித்தியாசம் தவிர மற்றபடி கலரு நடுவில் முதுகில் ஒரு சிவப்பு கோடு லைட்டாக ரொம்பலாம் இல்லை, ஒரு சாம்பல் நேரம் கோடு. அது சீனி ஆடு வர்க்கம் எல்லாமே இருக்கும். என்ன இப்போ கொஞ்சம் வளர்த்தி இவன் கொஞ்சம் நீட்டு போக்கு. 2 பேரும் நீட்டு போக்கு வருவா. ஓடியா தின்னு நல்ல திண்டுக்க ஓமிச்சே திண்டுக்க நிறையா இருக்குது. வா ஓடியா வா நெத்து. யாருக்கு வேணும் நெத்து? நல்லா நெத்து எல்லாம் கிடைக்காது. ஓடியா புழுவில்லாமல் இருக்குன்னா அரிக்கி பாண்டி கிட்ட இருக்கிறா. இருக்க ஒரு அரிக்கி பாண்டி தான் இருக்கிற. கீழே போடுறா தின்றா. அப்புறம் நிறையா கிடக்குறா. வேறு ஓட்டாயப்பா தின்னுங்க. எல்லாத்துக்கும் 2 நெத்தை தான் இருக்குது. 2 நெத்தை கிடச்சாலே போதும். நல்லா சூப்பர் நெத்து, டேஸ்ட்டாக நெத்துங்க. காலங்காலத்தில் நெத்தை கடிக்க விடுவோம். என்ன செய்ய தசிக்கு ஒன்று ஓடுது. நீ கொஞ்சம் கூழ் படுத்துவா. கெடாப்பா இவ்வளோ நீ கற்று விட்டுருச்சு. இப்படித்தான் இருக்கும். வேறு வழியில் கெடா கொஞ்ச நாள் செட் ஆகிற வரைக்கும் ஓடித்தான் இருக்குங்க. நம்ம ஆடுகளை பார்த்து ஒரு 4-5 ஆடு காட்டுக்கு விழுந்துச்சுன்னா அப்புறம் சரி இதே நம்ம கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் தலைவலி தாங்க. கொஞ்சம் ஓடுங்க. ஏன்னா எல்லா கெடாப்பும் ஓடத்தாங்க செய்யும். கருப்பு கடா ரொம்ப பவரு. வெள்ளை கடை அதை விட நல்லா பவராக தான் இருக்கும். குடியேற்ற கடை இதுவும் பார்ப்போம். போகிற போக்கில் எப்படி எல்லாம் ஓட வைங்க. நான் ஓட வைக்கிறேன் தம்பி. என்ன தம்பி இப்படி கத்த வர்றேண்ணா? பாரு என்னமோ தின்றாங்க. இப்போ வாய் பார்க்குறேன் 2 பேர். உங்கள் அம்மாவும் தெரியும் என்ன முட்டை விடு பாவம்.
நான் விட்டாளா ஏன் ஆத்தே கச்சா தின்றி இதான் மாசமான புள்ள யோசிக்கிறா அவர் எதையும் கொடுத்தா திங்கணும் பேய கொடுத்தா திங்கணும் தின்னு அப்படி இந்த நம்ம கெடாப்பா எவ்வளோ எங்கே இருக்க இந்தா தின்னு எதையும் தின்னு நான் அப்படி தின்னு இந்தா எதையும் தின்னு விட்டுறாதான் ஆனால் ஓடிக்க கத்த விட்டுறேண்ணே நல்லா ஓட விட்றேண்ணே நம்மளோட தெனாவட்டோட குட்டி இந்த குட்டி ஒரு மாதிரி நடக்குதுங்க என்னன்னு தெரில காய்ச்சல் அடிக்குதான்னு தெரில ஆனால் களியில் காய்ச்சல் அடிக்கிறதோட பனி விழுதுனால காய்ச்சலாக கூட இருக்குன்னு நினைக்கிற ஒரு மாதிரியாகவே இருக்குங்க கத்துறா என்ன சரி அவங்க அம்மா இருப்பா கண்ணுமையை காணுமா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுமா 2 பேரும் கூகுளில் காணாங்க வேறேஸ் கண்ணுமைண்டு கண்ணுமை எங்கே ஓடி போயிட்டாலே அவளை காணுமே கண்ணுமை சிக்க மாட்டாளே அவள் இது 2 கூட பிள்ளை கூட பத்திரமா வச்சுருக்கா ரொம்ப ஆச்சா எங்கேயும் போகலாம் பிள்ளை கைப்பாடு ரொம்ப பிள்ளை பத்திரமா வச்சுருக்கா ஓடியா வாங்க இன்றைக்கி என்னம்மா இங்கே நின்ட்டாங்க இல்லாட்டம் ஓட்டம் பிடிச்சி ஊறிப்பாங்க அத்தை ஓடியா கண்ணுமை வாங்களே ஆத்தே முடியாது தெனாவட்டே ஸ்கைபாலே வா கொஞ்சம் நெத்து இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா நெத்தா காத்தடிக்க விழுகுதுங்க பெரிய நெத்தாக இருக்குங்க எனக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குங்க இவ்வளோ பெரிய நெத்து இது திண்டாலே நல்லா முடிஞ்சது தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும் பசங்களுக்கு முடியா பாரு இவங்கெல்லாம் தின்றாங்க முடியா ஸ்கைபாலே அது சின்ன குட்டி எதுவும் திண்டு பழகிச்சுன்னா பழகிடும் ஓடியா இந்தா ஸ்கைபாலே இந்தா எவ்வளோ நம்ப மாட்றாங்க ஓடி வா கண்ணு மெயினாக கண்டுபிடிக்கலையா ஆத்தே என்ன கண்ணு மெய் கண்டுபிடிக்கல நீங்கள் இந்தா ஸ்கைபாலே இந்த கீழே போட்டுருக்க எடுத்துன்னு எடுத்து ஒன் பாய்ஸ் இந்தா பாய்ஸ் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த உனக்கு ஒன்று எடுத்துன்னு எதவா தின்னு இந்தா இருக்கே அவனா தெரியா சரி போய் தேடி நம்ம அந்த பெரிய கடை கொடுப்போம் ஓடியா அந்த உனக்கு 2 வாங்கிக்க பங்கு வாங்கிக்க சீக்கிரம் சேர் எடுத்துக்க அவ்வளோதான் கீழே விழுந்துரு புதுசாக உனக்கு ஒன்று கீழே விழுந்து எடுத்துக்க அவ்வளோதான் சீக்கிரம் எடுத்துக்கிட்டியா கீழே விழுந்துருக்கணும் பார்க்கல நீ என்ன இருக்கும் அவ்வளோதான் சரி பொறுமையாக தின்னு ஒன்றும் அவசரமே இல்லை கோர்த்தி அவர் படுத்துக்கிட்டே மேய்ப்போம் புல் எங்கே போகுது கொஞ்சம் படுத்துக்கிட்டே மேய்ப்பினா யாத்தே போன பார்த்தாலே பயப்படுறா என்ன இப்போ திருப்பி போடலான்னு பிளான் போடுறியா நீயே கொஞ்சம் விட்டா ஓடிடுவ கருவச்சே இல்லை எல்லாம் மேயாமல் நிற்கிங்க நல்லா நெத்து தின்ட்டிங்களா தண்ணி தாக எடுக்குதோ பாரு தெனாவட்டு நின்ட்டா மைக்கேல் நீ மாடா யார் இது உள்ளே புதையல் தேடுறா அப்படி என்னத்தை கீழே போட்டால் புதையல் தேடிக்கிருக்க ஏவா அவன் நெத்தி போட்டா நண்டா நெத்தி போட்டே எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன வச்சுருக்கு இந்த சூப்பர் கொலையா ஆமாங்க இது நான் ஒரு கீரை குழங்க இது காட்டில் வகைத்தையும் அதிகமான சாரணத்தையும் கீரை கண்டிப்பாக அதான் என்ன அதான் தின்றியா இங்கே இருக்க வர கீழே இருக்கலாம் தின்ட்டியா நீயே அந்த ருசிக்கு திண்டுக்கிருக்கா பயவில் முள்ளு முளைஞ்சு தண்ணி நின்றதுனால இந்த குழம்பு சூப்பராக வளர்ந்துருக்கு என்ன அது கத்துற அம்மா விட்டு போயிட்டாளா ஓடி போயிருப்பா நேரம் வந்தா அந்த மரத்துக்கு ஓடி போயிட்டா அவர் பா என்ன ஓடி வெயில் அடிக்குதா அப்படி நெல் சரி நெல் வருவா அவங்க அம்மா வருவா இருக்கச்சா எட்ட மாட்டேன்ட்டுது இழுத்தாச்சு நல்லா கோவலம் கடினது தின்னு இந்தா ஓடியா தின்னு ஓடியாப்பா உம்சாய் வா நம்ம கெடாப்பா எவ்வளோ பார்த்துருச்சா பார்த்தா ஓடியாந்துரு ஓடியா வா அதுக்குள்ளே தீரா போதுக்காம ஓடியா தின்னு உமிச்சை இந்த மோந்து பார்க்குற கோவலங்கடி பிடிக்கலையா பாடுறா என்ன எல்லாம் மோந்து பார்க்குறீங்க அதுக்குள்ளே கடா வந்துருச்சு வார் ரிக்கி பாண்டி வடக்கம்பட்டி ராமசாமி கடைக்காரா வேம வாடா வந்துடா தின்றா இக்கு போடுறா வாடா இந்த தின்றா கடா வந்துருச்சு இந்தா தின்னுங்க கோவலங்கொடி நல்லா தின்னுங்க நல்லா கொடி எல்லாம் வரும்ட்டான் இப்போ ஒரு கொடிக்கு இத்தனை வரா பாவிகளா தின்னு அப்படி கொடியை பிடிச்சலு வா ஓடியா நம்ம ஸ்கைபால் பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டாங்க போகிறாளே எல்லோரும் வந்துட்டாங்க நீ ஸ்கைபால் விட்டுட்டான் ஓடியா இந்தா இங்கே 2 இருக்கா வருங்க உங்களுக்கு தெரியுதா எங்கே 2 இருக்கா நான் கத்துறது காதை ஏற்கிறது துண்டை கூட வீசினேன் இந்தா பாரு ஸ்கைபாலே இந்தா பார்க்குறேன் இது வா ஓடியா இந்தா வந்துட்டான் ஓடியா துண்டா பாருடி குருடி பாய் உள்ள அகிட்டு போகிறா அவளே ஸ்கைபாலை திருத்த முடியுமா ஒன்று எடுத்துக்கா நீ தான் முன்னாடி வந்துட்ட அவங்க வரக்குள்ளேயும் இந்தா உனக்கு இதில் அணில் கொறிச்சு போட்டிருங்க அது கொறிக்காது நல்லதாக இருக்குது இந்தா நல்லா திங்கிற அளவுக்கு இருக்குது தின்னு நீ திண்டாவது பேச்சை கேட்க மாட்டேன் நீ ஏன் ஓடுறியா நல்லா ஓட்ட ஓடுற அதனால தான் உனக்கு கயிறு போட்டாச்சு இன்னும் பேசாமல் கிடமாடு எனக்கா கயிறோட திரி உன்னை கட்டுப்படுத்த முடியலையே என்ன ஓட்டம் ஓடுது பயம் உள்ள தின்னு இருக்கால் தின்னு அவங்களும் இன்னும் வரல சுற்றி வருவாங்க கரோஜே கணுமாய் ஸ்கைபால் ஒரு பையனை காணாமல் எல்லாம் முள்ளுக்குள்ளே தான் நல்லா தின்றாங்களோ வெயிலோட தாக்கம் ரொம்ப கூடிக்கிட்டே போகுதுங்க தெரியாத்தா வெயில் இருக்கிற குட்டிலாம் பச்சை குட்டிலாம் போகிறத விட பேசாமல் ஒரு நல்ல நிழலில் போய் வெயில் நிப்பாட்டுறவர் இலக்க ஆரம்பிச்சிட்டாவ கத்த முள் அவ்வளோ சொரணம் இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ஒரு நல்ல முள் இந்த முள் வேணாம் இன்னொரு முள் இருக்கு ஆனால் சுத்தமாக இருக்குது கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் 1 to 2 வரைக்கும் படுத்தாங்கன்னா
சூப்பராக இருக்கும். சாயந்தரம் நல்லா 3 மணிக்கு மேலே மேய்வாங்க. எல்லாத்தையும் கொண்டு போவோம். தண்ணிக்கு வேறு நல்லா தண்ணிக்கு அங்கே மோட்ரு ஓடுது, நேற்று மாதிரி குடிக்க விட்ருவோம். வெயில் அடிக்கிறா, இலைக்கிறியா, ரொம்ப இதாக இருக்கா, கடிக்கிற புள்ள கடிக்கிறா, கடி பூக்கொலை எதாவது கடி. அங்கே அவன் கைப்பால் பிள்ளைகளாம் நேக்கா கைப்பால் பரவாயில்லைங்க, புத்திசாலி, வெயில் அடிக்கணும் உள்ள முழுக்குன்னு பாடிட்டா. இல்லாட்டி எப்பயும் வந்து நெல் பறப்பாங்களே, நீ நெல் பறக்கலை, குட்டிக்கா அங்கேயே நின்ட்டா. கண்ணுமை தான் அவார்டு கண்டுக்கிறல, எங்கே கண்ணுமையே காணோம். இந்த வர ஒரு பிள்ளையை கண்டுக்கிறவே மாட்டேன்றா. நீ தின்னு தென்னாட்டு கூட திரி. நீங்கள் பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம பூச்சியெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சின்ன பிள்ளை வரும்போது நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு பாட்டு கண்ணு மூடியில் ஊற்றி தண்ணியை குடிக்க விட்டேன். இப்போ வெயில் செட் ஆகிட்டா, ஆனால் மேலே தொட்டு பார்த்தா சுடுதுங்க. இதுவே வெள்ளைக்குட்டி, அந்த போது நம்ம சீனி ஆடு, தவிர்த்து வெள்ளைக்குட்டி எல்லாமே இதெல்லாம் வெயிலுக்கு நான் எந்த வெயிலும் தாங்கும், மழையும் தாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா அந்த கருப்பு குட்டிக்கு தான் பிரச்சனை. ஆனால் மக்கள் கோயில் சீசனுக்கு இந்த மாதிரி ஒத்த மராப்பு இல்லாட்டி சுத்த கருப்பு, சேலம் கருப்பு அதுதான் அதிகமாக தேடுவாங்க. அவன் பழுதுலாம் ரொம்ப இழப்பான், ஏன்னா கருப்பு இருக்குது, வெள்ளையாக இருக்குது. நான் பழுதுலே மொட்டை பழுதேன். ஆனால் கொடியாட்ட கடை எப்படின்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா தான் தெரியும். இனிமேல் தானே அதான் வந்திருக்கு, கொஞ்சமாக ட்ரைனிங் வந்துடும். ஆனால் நம்ம குட்டியம்மா வந்து முடி அதிகமாக இருக்கனால இப்போ இலைக்கலைங்க. முதுகில் ஒத்த மராப்பு தான், ஆனால் இலைக்கலை. ஏன்னா முடி ரொம்ப இருக்குது, செம்பரி ஆடு எனக்கா இருக்காளா, அதனால் முடி வெயில் தாங்கிறப்ப உள்ள. குட்டியாம்மா எல்லோரும் எங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம்மா. குட்டியாம்மா கைப்பால் பிள்ளைல எப்படியும் அந்த கருப்பாக இருக்கும் குட்டி, இது கொஞ்சம் இலைக்கும். அந்த வெள்ளையாக இருக்க எங்கிட்ட நம்ம கண்ணுமே கலர் எனக்கா இருக்க வருது, அது ஒன்று. இதுவும் கொஞ்சம் இலைக்காது, இதுதான் இலைக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாக்கா தொங்க போட்டுரும். போயிருந்தா அந்த முள் சூப்பர் முள்ளுங்க, அதில் போய் பாட்டினா சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் படுத்து எந்திரிப்பாளுக்கு பார்க்கச்சா ஒடியா சொல்லாமல் டாப்பில் இருக்கா. முடியல, வெயில் சுத்த கருப்பாக சேலங்கருப்பு. அப்படியே வெயிலுக்கு பாருங்க உடம்பு அப்படியே மணலாக இருக்குங்க, வேறு சுடுது அப்படியே ரொம்ப. அப்படியே சென்னக்குட்டி வரையா நிறையா மாதம் கிட்ட வருது. இப்போது கொஞ்ச நேரம் நல்லா படு, நல்லா இந்த இடம் நல்லா சுத்தமாக இருக்குங்க. படுக்கிற தோதானடா, எல்லா பசங்க நல்லா தூங்கலாம். இங்கேனே நம்ம பசங்க இதெல்லாம் நெட்டில் படுக்கலாம். ஒரு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் இங்கேனே ஓட்டுவோம். இந்த புல்ல சாயந்தரம் மேயுது, மின்னிக்காய் சாயந்தரம் 5 மணிக்கு மேய்ச்சோம், சூப்பராக மேய்வாங்க. இந்நேரம் வெயிலுக்குள்ளே மேய்க்கக்கூடாது. அதாவது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்காங்க. வர்றாங்க. எப்போ கத்திராவர் நம்ம கண்ணு மையே பிள்ளைய காணோம்ட்டு நம்ம ஸ்கைப்பால் தான் சேர்த்து அவள் பேத்தி வரான். அவளுக்கு பேத்தி எப்படினாலும் நம்ம ஸ்கைப்பாலோட பேத்தி தான் கண்ணு பிள்ளை. எல்லாத்தையும் 3 சேர்த்து இழுத்துக்கு வரான். வேறு வழி இல்லை, என்ன செய்ய, விட்டு ஓடி போகிறாளே, விட்டுட்டு வரா. இதாங்க தாயாடுக்கும் இப்போ வந்த இலை ஆடுக்கு வித்தியாசம். இலை ஆடு மறந்துடும், அப்புறம் காலன்னு கத்திக்கிருக்கோம். தாயாடு என்ன தான் இருந்தாலும் பிள்ளைய கூடவே கூட்டுக்கிட்டே கூப்பிட்டு பாலை கொடுக்கும். இதான் தாயாடு வளர்க்குறதுக்கு இதான் டிஃப்ரெண்ட்டு. அதான் கொஞ்சம் பழு சேர்ந்த ஆடுனா குட்டியை நல்லா தரமாக வளர்த்து கொடுக்கும். இதுவே இலை ஆடுனா குட்டியை ஒரு தடவை தான் பால் கொடுக்கும், அதோட சரி மறந்துடும். வேறு எப்போ வருது ஒரு பிள்ளை, உங்கள் அம்மா இருந்தா இருக்கா, வர்றி அம்மா இருந்தா இருக்கா, முடியா கண்ணு மையே. ஆமாம், நீ பிள்ளை தேடி நண்டு கொஞ்சம் தாயாடாக மாட்டான், கூப்பிட்டு பிள்ளைய கொடுக்கு. அவன் பிள்ளை வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நண்டு பிள்ளை வருவான். வாங்க எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, முடியா ரெஸ்ட் எடு. 3 பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கால் வலிக்கலையா, படுக்க மாட்டீங்க என்ற கண்ணுமை மகளை. அத்தே இப்படி அத்தே ஒரு கட்டி தொண்டை கட்டி போச்சு. அத்தே இப்படி. வெயில் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்குங்க, அதை அடித்ததை விட இப்போ பரவாயில்லைங்க. லைட்டாக வெயில் குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் தண்ணிக்கு விட்டு ஓடியா அந்த மோட்டர் பப்பில் குண்டுக்குள்ளே தண்ணி பாயுது, மறுபடியும் சொல்லி அடிக்க போகிறாங்க போல். அதனால் நல்லா தண்ணியாக குடிக்க விட்டு பசங்களை மறுபடியும் ஏதாவது ஒரு சுற்று ஒரு பச்சையில் தின்ன வட்டோம்னா தண்ணி குடித்தா நல்லா மேய்வாங்க. வெயில் குறைஞ்சிச்சுங்க, வெயில் இந்த போடுதாங்க. இதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணி இந்த குண்டில் தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு. இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கடா, அந்த இடத்துல நல்லா குடிக்கலாம்டா. இது குடுக்குன்னு இருக்கும். வாய்க்காலில் குடிக்க போகிறா இல்லை எங்கிட்டு குடிக்க போகிறா, இதில் ஊர்றாயில்ல. ஓடியா வா இந்தா பெருசாக குடிக்கல, தண்ணி குடிக்கலையா, எங்கிட்டாவது குடிங்கிறா சாமியில் ஆளுக்கு ஒரு பக்கம். தண்ணியை குடி அங்கே வர அவளை பம்ப் செட்டில் போய் கொட்டை குடிக்கணும்பா, அங்கே தான் ரொம்ப சுத்தமாக இருக்குமா. எங்கிட்டா குடிக்கிறா, வாங்கடா வாடா வா முடியா வெட்டு இப்படி நின்று பார்த்துக்கிருப்பா. தண்ணி உனக்கு தாகமே எடுக்கலையா, போய் தண்ணியாக குடிப்போம். என்ன ஒரு அருமையான நல்லா குளுக்குன்னு இருக்குங்க, சரியான தண்ணியா. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே குளிச்சிடலாம் போல இருக்கு. அத்தனை சரி ஓட்டாங்க பசங்க போயிட்டாங்க, வாங்க போவோம். அங்கிட்டு போங்க, உங்களுக்கு அங்கிட்டு மின்னிக்கோளம் இருக்குது, கொஞ்சமாக மின்னிக்கோளை ருசி காட வைப்போம். இல்லாட்டி மண்ணை தின்னு நல்லா மண்ணை 3 குட்டி தின்னுதுங்க. இந்த 3மே நல்லா மண்ணை எப்படி வாங்குதுங்க. விட்டால் ஆகா நெல்லுக்கு ஓடிடாயமா, நெல்லுக்கு தான் போகிறாங்க. இப்படி பார்த்தீங்களா, நல்ல மின்னிக்கோளம் ருசியான எல்லா வகையான குளம் இருக்குங்க. கிட்டத்தட்ட அறுசுவை மாதிரி, ஆட்டுக்கு அறுசுவை மாதிரி 4 நஞ்சில் 4 கடிக்கிற மாதிரி வெள்ளாடுக்கு நல்ல மின்னிக்கோளம் இருக்குது. இந்த சிறுவாடு தின்றாங்களா, நீ மின்னிக்கோளைக்காக தான் தின்ட்டாயினா மன திங்க மாட்டாங்க. நல்லா தின்னுங்கடாடே. நீ கேட்டால் எதுவும் நெல்லுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். தலை எதுவும் சம்பவம் பண்ணி விட்றாத, நெல்லை மட்டும் கடிச்சிடாத, மற்ற எதை வேண்டா கடி, நெல்லை மட்டும் தொட்டுறாத. அந்த இடத்துல அப்போ தான் நம்மளை அந்த இடத்துல மேய விடுவாங்க. இந்த ஒரு குண்டில் மட்டும் இங்கே 50 புல் இருக்குது. இதெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு வந்து மேய்ச்ச முடிச்சுக்க. இப்போ மணி கரெக்டாக 3 மணிக்கிட்டயா,
அதனால் வெயில் குறைஞ்சிச்சு. இன்னும் 5 மணி நல்லா 2 மேய்வாங்க, ஓட மாட்டாங்க. பாப்போம், ஒரு முட்டிட்டு திரும்பிக்கிட்டே வந்தாலும் வரலாம். சூப்பர் புல் இருக்குங்க. நம்ம கிடா வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் இங்கிட்ட வந்து கடைசியில் மேய்ச்சோம். அதுக்கப்புறம் தான் இப்போ 3 நாள் கழிச்சு வந்தோம். நான் கூட புல் கறிக்கிட்டு இருந்துச்சேன். இந்த தண்ணி பாயிறது பயனில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பச்சை பிடிக்குதுங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு வாரம் ஓட்டலாம். என்ன உங்கள் அம்மாவை காணேம்மா? உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாலும் கைப்பால். உங்கள் அம்மா கூடயே இருக்கணும். ஆனால் மேய கூட பால் வந்துடணும் உங்களுக்கு. போய் மேய்ஞ்சிக்கிருக்கா மேய்ங்க, நல்லா மேய்ங்க. வாரு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் கிடாக்கே நல்ல வேட்டைங்க. நல்லா மின்னி கோலை இருக்குதுல, டேஸ்ட்டான கோலையில் எதுவும் ஒன்று. இன்றைக்கி தான் ருசியாக தின்னும். தர மேய்ச்சல் பூந்து விளாடும். நல்லா திண்டுக்க. இந்த மாதிரி மின்னி கோலையில் எப்பயும் கிடைக்காது. தின்ற அளவுக்கு திண்டுக்காய். 1/2 மணி நேரம் தான் ஆச்சு பயவுள்ள. அதுக்குள்ளே தண்ணி தாக எடுத்துருச்சு. மறுபடியும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகலை. 2 புள்ள தான் திண்டாங்க மின்னி கோலையை. தண்ணி தாக எடுத்துருச்சு. வா தண்ணியாக குடிங்க, உங்களுக்காக தண்ணி இருக்குது. அந்த மாதிரி இந்த குண்டுக்குள்ளே நம்பி அதுக்குள்ள அதில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. தள்ளி இடத்துல குழுன்னு இருக்குங்க. இந்த வாரத்தில் வெளியே அடிச்சிடுவாங்க. நம்ம இந்த ஏரியா பக்கம் வர முடியாது. இருக்கிற வரைக்கும் மேய்ச்சல் தான். முடிய வாங்க வரு ஸ்கைப்பால் பிள்ளையும் இப்போ கூப்பிட்டுக்கிறது, பேட்டியும் கூப்பிட்டுக்கிறதா. கண்டுக்கவே மாட்டேங்கிறா அவர். ரொலெக்ஸே ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. திண்டுக்க வந்தானே ஜாப்பா கொடியை தின்றாங்க. செந்தட்டி தண்ணி காரணம் தண்ணி இந்த பைப்பில்லைங்க பக்கத்துலேயே இருக்குது. தண்ணியை குடிக்க மேயா, தண்ணியை குடிக்க. நல்லா இன்னைக்கு தாண்டா நல்லா மேட்சா உங்களுக்கு. நண்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இது கண்ணு மை பிள்ளை. இவன் நண்டு ஏன் பிள்ளை நினச்சிக்கிருக்கா. கத்திக்கிட்டே போகிறான். நண்டு பிள்ளை வராமலே இந்த கத்துறா. இங்கே வாரு, இது கண்ணு மைய. அத்தை அவர் உங்கள் அம்மா அங்கிட்டு இருக்காடி. அவர் பாலை கொடுத்துறாத நீ வாட்டுக்கு. நேற்று மாதிரியே மரத்துக்கு ஓட போகிறாங்க. கிட்டத்தட்ட 20-30 மரம் இருக்குது. போங்க போகிற மரமாக இப்போ ஒரு 5 மரம் 6 மரம் பார்த்துருப்பாங்க. இன்னும் ஒரு 20 மரம் மேலே இருக்குது. போய் சுற்றி வளைஞ்சு பாம்பு கணக்காக போகிறாங்க. நேரம் போனோன்னே அப்படி வளைஞ்சு அப்படி போகணுமா? இப்படி போகிறேன். போய் சுற்றிட்டு வாங்க. எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும். இந்த அதில் போய் உட்காந்துருவோம். எப்படி சுற்றி போயிட்டு வருவாங்க. திண்டுக்க ஒன்று விடாமல் இருக்குண்ணா என்ற பாரு. பூட்டு கிடக்கு வருங்க. பூட்டு கிடக்கு எல்லாம் வேணான்றாங்க. நீ நான் சீமக்கரில் கடிக்கிறியா? கடி எதாவது கடிச்சு ஓத்துனப்பு நல்லா கடிச்சிக்க. அவ்வளோதான் இருக்கிற நெத்து. காற்று அடித்தா தான் விழுக்கும். சரி வாங்க போகலாம். சரி நண்பா, நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்காக போட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கை வலிக்கிறா, சீக்கிரம் வந்துருக்குடா. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் வைரம். ஓகேவா? நான் கிளம்பலாமா? மணி இன்றைக்கி 5:30 ஆகுதுக்கு. என்ன வெயில் குறையாமல் தங்க இருக்குது. தின்னுடா. ஏதோ கொஞ்சம் நேரம் இந்த குப்பு 2-3 நெத்து இருந்துச்சு. அதை மொத்தமாக உழைச்சி தின்னுடா. அதனால அவ்வளோதாங்க. கை வலிக்குது. சரி ஓகே ஓகேங்களா? எல்லாத்தையும் நண்பர்கள் பாய் சொல்லுங்கள். அவங்க கிளம்போ. சரி ஓகே பாய். நிறுத்தி பார்க்குறவர். ஓகேடா பாய். அவ்வளோமா பாய்.